பேக் டு பெங்களூர் கிளம்பியாச்சு. ஸோ ஃபுல்லாக பண்டிகையை கொண்டாடி விட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்தீங்கன்னா 4 வண்டி வந்துச்சு. இப்போது 3 வண்டி போகும்போது எல்லாம் சிங்கிளாக உட்காந்துருந்தோம். ஒரு வண்டியில் மட்டும் தான் 2 பேர். இப்போது எல்லா வண்டியிலையும் டபுள்ஸ். 25 கிலோமீட்டர் ஆர் 230 கிலோமீட்டர் பெங்களூர். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பிளாகில் காட்டுறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே அதே ரூட்டு தான் வரும், அதே ரூட் தான் போகிறோம். ஸோ அதனால அவ்வளோவா இருக்காது. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது கரெக்டாக, 1:24. ஸோ வெட்ட வெயிலில் கிளம்பிக்கிறோம். எவ்வளோ நேரம் தெரியாது, பட் வரும்போதே செம்ம லேட்டு. அதே மாதிரி தான் இப்போயும் ஆகும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அவ்வளோதான். நிதானமாக அங்கங்கே ஸ்டாப் போட்டு ஒரு 225 கிலோமீட்டரு எவ்வளோ நேரத்துக்கு போகிறோன்னு பார்த்துக்கலாமா. 1:30 டைமு. நம்ம கரெக்டாக பெங்களூரில் போகும்போது டைம் எவ்வளோன்னு காட்டுறேன். இந்த ஒரு வியூவை பாருங்களேன், எப்படி இருக்குது. அப்படியே போ மலை கிட்ட போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு இல்யூஷன் ஆகுது, மலை பின்னால் போகிற மாதிரி. வேற லெவல் வியூ. ஆனால் மலையே உத்து பார்த்துருந்தா ஒரு மாதிரி, மலை பாட்டுன்னு ஃபுல்லாக பின்னால் போது, நம்ம கிட்ட போகிறோம் ஒரு மாதிரி ஆகுது. ஸ்குவாட் இந்த ரூட் பாருங்களேன் எப்படி இருக்குது. திக் ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி இருக்குது. வேற லெவல் இல்லை. பட் ஆனால் பார்த்து போகணும், வண்டி எப்போ வருதுன்னே தெரியாது. ரோடு ரொம்ப சின்னது, கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும் பெரிய வண்டி இருந்தாங்கன்னா. பட் ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸ் மட்டும். ஹைவே ஜாயின் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:53. ஃபியூல் வேறு போடணும். ஆஃப் டேங்க்குன்னு காட்டுறான், பட் எப்போ பார்த்தாலும் அதே தான். ஆஃப் டேங்க் இருப்பான். ஒரு 50-55 கிலோமீட்டர் போகணுன்னே போய் ரிசர்வில் விழுந்துருவான். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு 150 இல்லை, ஒரு 120 கிலோமீட்டர் போவான். அது மாதிரி போக மாட்டான். ஸோ இங்கே வர்ற எங்கன்னா பெட்ரோல் பேங்க்கில் ஃபியூலை போட்டுற வேண்டியதான். அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். வண்டி எடுத்து கரெக்டாக 40 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இங்கே தான் எதுனா ஃபியூல் பிரேக் எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே எதுனா ஃபியூல் ஸ்டேஷன் இருந்தால் போட்டுக்க வேண்டியது தான். இன்னும் பெங்களூர் பார்த்தீங்கன்னா 172 கிலோமீட்டர். செம்ம வெயில் தாங்க முடியலையே. இன்னும் இந்த ஜாக்கெட்லாம் போட்டுன்னு சுத்தமாக கண்ட்ரோல் முடியல. ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. நான் ஃபுல் டேங்க் பண்ணா எவ்வளோ லிட்டர் பிடிக்கிறான் பார்னர் பீச்சு. ரவுண்ட் பண்ணிடலாம் கரெக்டா. 800 பில் குத்துருண்ணா. எங்கடா அவன்? பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர், இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது கிருஷ்ணகிரிக்கு. ஸோ அங்கேருந்து பெங்களூருக்கு 90 கிலோமீட்டர் கரெக்டாக. இன்னும் எதுவுமே சாப்பிடல காத்தாலேருந்து. அதனால இப்போது ரிக்வெஸ்ட்டு லஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு எதுனா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். சேலம் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் லெஃப்ட்டு. நம்ம பெங்களூர் 93. இல்ல வரா போலடா, பின்னால தான் வரான்.
ஒரு ஸ்மால் பிரேக் முடிஞ்சு கிளம்பிட்டோம். பிரேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 ஹவர் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்து சாப்பிட்லான்ட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10. ஆல்மோஸ்ட் 1.5 ஹவர் மேலே எங்கேயே என்ட்டோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. இன்னும் பெங்களூர் பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர். ஸோ இதோட எங்கேயும் ஸ்டாப் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறானுங்க. ஆனால் பக்கா எங்கள் ஒசூரில் ஸ்டாப் போட்டே போடானுங்க. இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல. ஒசூர் மட்டும் ஒரு ஜாகா நிறுத்திட்டு நிற்க வச்சான்னு நிறுத்திட்டு போகிறது தான், இல்லைன்னா அப்படியே போகிறது தான். எங்கேயும் நிறுத்தாமல் டைரெக்டாக வீட்டுக்கு போயிடணும். ஒசூருக்கு 13 கிலோமீட்டர் இருக்குது. பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு 53. ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் வந்துடும். அது பிரச்சனை இல்லை. அப்படி எப்படி பார்த்து 53 ஒரு 60-65 கிலோமீட்டர் வந்துடும் போய் கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக இருட்டிடுச்சு. ஃபாக் லைட் போட்டு ஓட்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஹைவே இருக்குது. எல்லாம் ரோடெல்லாம் புதுசாக போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் என்னன்னா இந்த மாதிரி லைட்டு கொஞ்சம் லைட்டிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஹைவே வேறு லெவல் ஆகிடும். இதுவும் அவ்வளோதான். அப்புறம் நம்ம வர நைஸ் ரோட் ஹைவே அதுவும் அவ்வளோதான். இவ்வளோ காசு கொடுத்து கோடியாக செலக்ட் பண்ணி ரோடை பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பட் இந்த லைட்டை போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, காருக்கு பஸ்ஸுக்கெல்லாம். பட் நம்மள மாதிரி 2 வீலர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஏதோ இந்த ஒயிட் வைசர் போட்டுக்கிறதுனால மேனேஜபிள். அந்த ப்ளூ கலர் வைசர் பார்த்தீங்கன்னா வீக்லி அவுட் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ப்ளூ இந்த மாதிரி லைட் எதுவும் இருக்காது, ராத்திரியில் அவ்வளோவா விசிபிலிட்டி 0வாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை போட்டுன்னு வந்தேன். பட் இதுவே அவ்வளோவா இல்லை, லைட் இல்லாமல் பவர் பத்தலை. அதுதான் ஃபாக் லைட் ஆன் பண்ணி விட்டு ஓட்டினுக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கர்நாடகா ஆகணும் அஃபிஷியலாக என்ட்ரி ஆகி வந்துட்டோம். இப்போ டோல் தாண்டி இங்கே முன்னாடி நிற்கணும். அவங்களாம் பின்னால் வந்துருக்குறாங்கோ, இங்கே நில்றானாங்கோ. ஸோ டோல் தாண்டி நிற்கணும். இப்போ 7 o'clock ஆயிடுச்சு டைமு. பட் 7:30க்கு போக முடியுமானா முடியாது, ஃபுல்லாக டிராஃபிக். இப்போ எல்லா ஆஃபீஸ் புரிஞ்சு இன்னும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பெங்களூர் டிராஃபிக் பற்றி தான் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. ஸோ 8 o'clock ஆகிடும். இன்னும் அவங்க வந்து அதுக்கு மேலே கிளம்பி போவோம். 8 o'clock இல்லை 8:15. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் என்ன பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர்னால தான் நம்ம வீடே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு செம்ம இது வெறுப்பாயிடுச்சு ஒரு மாதிரி. எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் மேலே காசு வாங்கின வரத்தே நம்ம பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு தான். பட் அங்கேயுமே செம்ம டிராஃபிக். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:15க்கு போய் ரீச் ஆகும்னு இருந்தேன். 9:53 8:53 9 o'clock ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு? 1:15க்கு நாவும் வண்டி அங்கேருந்து எத்தோம் வீட்டிலேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 8:53. எங்களை மாதிரி ஸ்லோவாக யாருமே ஓட்டின்னு வர மாட்டாங்க. அவ்வளோ ஸ்லோவான்னு எடுத்திக்கின்னு எல்லா இடத்துலையும் ஸ்டாப் போட்டுக்கின்னு. பட் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு வந்தோம். இதே நான் சென்னையிலேருந்து வரும்போது அந்த மாதிரிலாம் சோலோ 6 hour 5 hour கூட ஆகலை. 350 கிலோமீட்டர் ஒரு 380 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணேன். ஆனால் இங்கே ஒரு 225-230 கிலோமீட்டர் கவர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 8 hour 9 hour கிட்ட ஆகுது. இப்படி எவ்வளோ இது பார்த்தீங்களா? ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஸ்குவாட்.